ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், உடம்பு சரியில்லை. பசங்க 2 பேர் வீட்டில் இருக்கிறாங்க, படிக்கிற பசங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா, சமைக்கிறதுக்கு யாராவது சமைச்சு கொடுப்பாங்களா? ஹோட்டலில் பசங்க வாங்கி சாப்பிடுது, கஷ்டமாக இருக்குது, உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னாப்புல. அதில் என்னென்னா, அவங்க வீட்டுக்காரோட அண்ணனுக்கு 2 பேர் ஒய்ஃபும் மேலே கீழே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பும் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? சொன்னப்போ அப்போ தான் எனக்கு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். தெலுங்கு பிராமின்னு. நல்லா அந்த ஊறுகாயெல்லாம் நல்லா போடுவாங்க. நான் அதனால சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதம்மா, ஒன்றளவுக்கு ப்ராப்பராக என்னால், இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இல்லையா ஊறுகாயில், தெலுங்குக்காரங்க. ஒன்றளவுக்கு நல்லா என்னால் ஊறுகாய் போட முடியாது. நீ ஒரு ஊறுகாய் எனக்கு ஏதாவது போட்டு கொடு. அப்புறம் தோசைக்காய் பச்சடி, அப்புறம் இது இஞ்சி ஊறுகாய், இதெல்லாம் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ செலவாச்சுன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொடுங்கம்மா அப்படின்னாங்க. அது ஒரு பிரியா பிக்கிளில் பார்த்தா அரை கிலோ 175 ருபீஸ் போட்டிருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 150 ருபீஸ் கொடுத்தேன். அது செலவு ஒரு 50 ரூபா என்னமோ ஆச்சுன்னாங்க. செலவு அவங்க உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இஞ்சியை தோலை சீவி அதை நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் செய்யணுங்கிறது அது ஒரு ஆர்ட்டு. அதனால் ஒரு 150 ரூபா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட, அவங்க சமைச்சு கொடுக்க முடியுமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பசங்க 2 பேர் வீட்டில் வாங்கிக்குவாங்க. ஏன்னா வெளியிலலாம் போக மாட்டாள் அந்த லேடி. அவங்க வீட்டுக்காருக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து உடம்பு சரியில்லைன்ட்டு வேலைக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக போகல. மாமனார் கொடுக்குற பென்ஷன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரே பையன் படிக்க வச்சு, ஏதோ பையன் கூட வேலைக்கு போயிருக்காப்புல. அதனால் கொஞ்சம் கஷ்ட ஜீவன் தான். அதனால் இந்த ஒரு நீ ஹெல்ப் பண்ண உனக்கும் ஒரு பைசா வந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக செஞ்சு தரமா அப்படின்னேன். அதனால் இப்போ அவங்க 2 பேரும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி ஒரே சந்தோஷம், 200 ரூபா வந்ததுன்ட்டு. இந்த காலத்தில் ஒரு 9 சப்பாத்தி பண்ணி கொடுத்து, அதுக்கு கறி, கேப்சிகம்மு, ஆலு, அப்புறம் கேரட்டு எல்லாம் போட்டு கறி பண்ணி கொடுத்தனுச்சா. அவங்க பையன் வாங்கிட்டு போனாப்புல, எனக்கு 200 ரூபா கிடச்சிதுன்ட்டு. அதாவது வெளியில் போய் ஒரு வேலை செஞ்சு முடியாது, வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்குறதுனா நிறைய பேர் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நல்லா சமையல் நல்லா வரும். அது ஒரு ப்ரெஸ்டேஜ் தடுக்கும். வெளியில் போய் அவங்களுக்கு இது பண்ண ஹோட்டல் வச்சு நடத்துகிற அளவுக்கோ, இல்லை ஒருத்தவங்க வீட்டில் போய் சமைக்கிறதுக்கோ ஒரு ப்ரெஸ்டேஜ் பார்ப்பாங்க. இதே அவங்க வீட்டிலே வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக செஞ்சு கொடுப்பாங்க. சுத்தபத்தமாக என்னென்னா, இங்கே கறி பாயிண்ட்னு ஒன்று இருக்குங்க, சுத்தமே கிடையாது. அந்த சாக்குலேருந்து கட்டி அப்படியே கட் பண்ணி கழுவுறது ஒன்றும் கிடையாது. காய்கறி அப்படியே கட் பண்ணி அதில் இருக்க மசாலாவெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி எடுத்து காய்கறி விற்கிறாங்க. அதையும் மக்கள் க்யூவில் நின்று வாங்கிட்டு போகுது. அவ்வளோ வியாதி வரும். அதனால் உங்களால் சமைக்க முடியல, நீங்கள் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஒரு 10 நாள் ஊருக்கு போகிறீங்க, வீட்டுக்கார பிள்ளை கஷ்டப்படுவாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி வீட்டிலேருந்து பக்கம் தெரிஞ்சவங்க நல்லா சமைக்க தெரிஞ்சு கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னா சொன்னீங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்க. பிள்ளைங்களும் சந்தோஷமாக வயிறு நிரம்ப சாப்பிடுங்க. அது இது ஒரு நம்ம 2 பக்கமும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.